everybody குட் மார்னிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சந்தைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணுறது அரௌண்ட் ஒரு எத்தனை மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் பார்த்துக்குங்க. ஆனால் இதை நான் மார்க் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 to 5:15 இருக்கும். 5:15 5:30 வரையும் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய லெவல்ஸ் திங்கக்கிழமைக்கான வியூ. ஸோ இது பெரிய அளவுக்கு கேப் டவுன் கேப் அப் ஆனாலும் இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இல்லை அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அதை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இப்போதைக்கு 69. அது எதோ உடச்சி மேலே போகும், எதோ உடச்சா கிளியர் கட்டாக கீழே வரும்ன்றதை இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஏரோ லைன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மீ அவர் குரூப் ஜாயினிங் யூ வாட்ஸ்அப் குரூப். அடுத்தது என்னன்னா இப்போதைக்கு போர் முடிகிற மாதிரி இல்லை, ரொம்ப பதட்டமாக இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு வீடியோவும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து ட்ரேட் எடுங்க. யூஸ்வலாக இன்ட்ராடே பண்ணுறவங்க ரொம்ப பொறுமையாக இருந்து உங்கள் செட்டிங் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், சரியா? இல்லை நான் லெவல்ஸ் மார்க் பண்ணிட்டேன், நான் வந்து எடுப்பேன்னா அப்படி உள்ளே போனீங்கன்னா ட்ராப்பில் உள்ளே மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால தான் இன்ட்ராடே டேபிளில் இவ்வளோ லெவல்ஸ் கொடுக்குறேன், ஸ்டெப் பை ஸ்டெப். சும்மா சாதாரணமாக சொல்லல என்ன சார் இவ்வளோ கோடு கொடுக்குறீங்கன்னுட்டு. இது இந்த உதாரணத்துக்கு இந்த கோடு பாருங்கள் எல்லா ப்ரைஸில் இருக்குது. நான் அடுத்த லெவல் கொடுத்துருக்க ப்ரைஸ் கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்ஸ். ஸோ சேம் சைடு தான் மார்க்கெட் இங்கே இருக்குது. இதுக்கு மேலே போனால் இது வரையும் போகலாம், பட் எல்லோ லைன்லேருந்து ரிஸ்க் எடுத்துக்கலாம். ஆனால் எல்லோ லைனில் இருக்கிறதுக்கும் நான் அடுத்து கொடுத்த லெவலுக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது? கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்ஸ். ஸோ கிளியராக சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன்? 50 பாயிண்ட்ஸ், சரிங்களா? ஸோ சும்மா நிறைய கோடு இருக்குன்றதுக்காக இவன் கச்சா மச்சான்னு கொடுக்குறான்றல, ஒவ்வொரு லெவலுக்கும் எவ்வளோ வந்து கேப் விட்டு எடுக்கிறேன்னு பாருங்கள், சரிங்களா? ஏன்னா அவ்வளோதான் வந்து அப்படி தான் வந்து இண்டெக்ஸில் ரியாக்ட் ஆகும். ஒரே சிங்கிள் கேண்டில் அடிச்சிட்டேன்னா அன்றைக்கி அவ்வளோ அடிச்சுட்டு அடுத்த மூமெண்ட்டே இருக்காது. கீழே இறக்குனானா கீழே சைடேஸில் போவான், மேலே சைடேஸில் இருப்பான். இதை நான் கிளியர் கட்டாக சொல்லிக்கிறேன். ஓ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மீ. நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு, கொண்டு வர போகிறேன். தேங்க்ஸ் டு யுவர் சப்போர்ட்டிங். ப்ளீஸ் சப்போர்ட்டிங் மீ.